மூணாறு சுற்றுலா சென்றவர்களின் கார் விபத்தில் சிக்கி 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. சென்னை திருவல்லிக்கேணி லெஸ்காபுரம் வாய்ஸ் ரோடு பகுதியை சேர்ந்தவர் அப்துல் அசீஸ். இவர் பாத்தீங்கன்னா இன்று அதிகாலை சென்னையில தங்களோட நண்பர்கள், சகோதரர் மற்றும் நண்பர்களோட மூணாருக்கு சுற்றுலா செல்வதற்காக திட்டமிட்டு கார்ல கிளம்புறாங்க. இந்த கார் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில வந்துட்டு இருக்குங்க. திடீரென இந்த கார்ல டயர் வெடிச்சு தேசிய நெடுஞ்சாலை நடுவில் இருந்த தடுப்பு கட்டையில போய் மோதுங்க. அதிவேகமாக மோதும் போது பாத்தீங்கன்னா மேலும் கட்டுப்பாட்டை இருந்து முன்னால் சென்ற லாரியில பின்பகுதியில் மோதுது. இதுல கார் திடீர்னு தீப்பற்றி எரியுதுங்க. இதுல பாத்தீங்கன்னா சம்பவ இடத்திலேயே 2 பேர் முதல்ல உயிரிழக்கிறாங்க. இவங்க யாரும் பாத்தீங்கன்னா ரிஷி மோகன், இவங்க 2 பேருமே சம்பவத்தில் உயிரிழந்தாங்க. தீயில் கருகி உயிரிழந்தாங்க. மீது 3 பேரும் தூக்கி வீசப்படுறாங்க. வீசப்படும்போது சம்சுதீன், அதாவது கார் ஓட்டி வந்து அப்துல் அசீஸோட தம்பி சம்சுதீனும் 3 பேருமே உயிரிழந்தாங்க. மீது 2 பேர் படுகாயங்களோட தற்போது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. இந்த பகுதி விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது. உடனடியாக விக்கிரவாண்டி போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் இந்த பகுதியில் காவல்துறை சம்பவத்தில் வந்து காரை முதல்ல தீயணைப்பு துறையோட உதவியோட காரை போல தீயணைச்சு அவங்கள போல உதவி எடுத்து பிரதேசத்தை அமைச்சிருக்காங்க. டயர் வெடிச்சு தடுப்பு கட்டையில மோதி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது சொல்லலாம். இதுல குடும்பத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர், மீதி 3 பேர் நண்பர்களோட சுற்றுலா மிக சோகத்தில் முடிஞ்சிருக்குன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.